அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 ஆடுகளா 5 கலிமாக்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் கடுமையான பசி கொடுமை. பசியோடு வீட்டிற்கு வந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தனது அன்பு மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையிடம் நிறைய ஆடுகள் வந்திருக்கின்றன, நீங்கள் சென்று 5 ஆடுகள் வாங்கி வாருங்கள், அதன் மூலம் நமது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். கணவரின் சொல்லை ஏற்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தனது தந்தையை காணச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவை தட்டினார்கள். உடனே கதவை திறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமை போல் மகளை கௌரவித்த பின்பு, இந்த நேரம் நீ இங்கு வரவேண்டிய நேரம் இல்லையம்மா, நீ இங்கு வந்த நோக்கம் என்னம்மா என்று விசாரித்தார்கள். எனது அருமை தந்தையே, மலக்குகள் தஸ்பீஹ் மூலம் தங்களின் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் என்ன செய்வது என்று சூசகமாக தங்களின் வறுமை நிலையை பற்றி முறையிட்டார்கள். எனது அருமை மகளே, நீ ஆடுகள் கேட்டு வந்துள்ளாய். இன்று நம்மிடம் ஆடுகள் வந்திருக்கின்றன. ஆனால் சற்று முன்புதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, உங்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் உங்களிடம் வந்து ஆடுகள் வாங்க வருகிறார்கள். இதோ 5 கலிமாக்களை அல்லாஹ் தந்துள்ளான். உங்கள் மகள் வந்தவுடன், மகளே, உனக்கு 5 ஆடுகள் வேண்டுமா, 5 கலிமாக்கள் வேண்டுமா என்று கேளுங்கள் என்று கூறி சென்றார்கள். நீ எதை விரும்புகிறாய், கேள், தருகிறேன் என்றார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கடுமையான சோதனையை தம் முன் வைப்பார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. பிள்ளைகளின் பசி, கணவரின் பசி, எதிர்பார்ப்பு, இப்படி குடும்ப சூழ்நிலை மனதில் ஓடியது. தன் மகள் இம்மையை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது மறுமையை தேர்ந்தெடுக்கிறாரா என்ற மாபெரும் பரீட்சையை வைத்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சளைத்தவர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரல் குலை துண்டல்லவா? அருமை தந்தையை, எனக்கு 5 கலிமாவை தாருங்கள் என்று வேண்டினார்கள். அந்த கலிமா, யா அவ்வலில் அவ்வலின், யா ஆஹிரல் ஆஹிரின், யா தல் குவ்வத்தில் மதீன், யா ராஹிமல் மசாகீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 மாபெரும் செல்வங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வீடு சென்றார்கள். அருமை மனைவி ஆடுகள் வாங்கி வருவார்கள் என்ற ஆவலில் காத்திருந்தார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். வெறும் கையோடு வீடு வந்த மனைவியை பார்த்து ஆச்சரியப்பட்ட கணவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன நடந்தது என விசாரித்தார்கள். அங்கு நடந்ததை முழுமையாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி முடித்த போது, ஃபாத்திமா, நீங்கள் மகத்தான செல்வத்தை அல்லவா வாங்கி வந்துள்ளீர்கள். ஆடுகள் இல்லாவிட்டால் என்ன, நீங்கள் துன்யாவை தேர்ந்தெடுக்காமல் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்ததற்காக பெருமைப்படுகிறேன் என்று கூறி, வாருங்கள், வந்து 5 கலிமாக்களை ஓதுவோம் என்று மனைவியை அமர வைத்து 5 கலிமாக்களை இருவரும் ஓதத் தொடங்கினார்கள். சுபஹான் அல்லாஹ். எனவேதான் அல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சுவனத்தின் தலைவியாக ஆக்கினான். நாமும் துன்யா வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மறுமைக்காக நிறைய நல்ல அமல்கள் செய்வோம், இன்ஷா அல்லாஹ்.